கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீடு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்தில் கேளுங்கள். உபவாச நாட்களிலே லெந்து காலத்திலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானிக்கிறோம். ஏசாயா 33 அதிகாரம் 15, 16 ஆகிய வசனங்கள். நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கண் மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். கடைசி காலத்திலே பஞ்சத்தை நோக்கி தேசம் போய் கொண்டிருக்கு. ஆமா, உண்மைதான் அப்படின்னு சில குடும்பத்துல இதயத்துக்குள்ளே மெதுவா யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இப்போ நம்ம என்ன தெரியுமா செக் பண்ணணும்? நம்ம வீட்டுள்ள பொருள்கள், நம்ம சம்பாதிச்சது, நம்ம குடும்பத்தினுடைய சொத்து எல்லாமே நீதியா சம்பாதிச்சதா? அதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஏன்னா சில வீடு, சில குடும்பம், சில தலைமுறை இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா அநியாயமா சம்பாதிச்சிருப்பாங்க. அநியாயமா சம்பாதிச்சு வச்சுட்டு 40 நாள் பாசிங் போட்டு என் வீட்டில் உள்ள பிரச்சனைலாம் சரியாகணும் சொல்லி உட்காந்து ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க. வீட்டில் சம்பாதிச்சு வச்சது ஃபுல்லாவே அநியாயமா சம்பாதிச்சிருப்பாங்க. லஞ்சம் கோடிக்கணக்கில் இருக்கும். வீட்டில் சம்பாதிச்சது ஃபுல்லா எல்லாம் பொய் பேசி பண ஆசை, பொருளாசை, நகையாசை, மண்ணாசை, எல்லாம் ஆசை 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 ஆசை. இந்த ஆசையெல்லாம் எங்கன்னே இருக்கு அப்படின்னா எல்லாம் இதயத்துக்குள்ளதான் இருக்கு. ஒரு குடும்பம் கடைசி வரிய சாகுற வரையும், பரலோகத்துக்கு போற வரையும் ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சில மெத்தட் இருக்குல்ல. எப்படினாலும் வாழ்ந்தாலும் அப்படி கிடையாது, சிஸ்டமேட்டிக். இப்போ செல்போன் வீட்டில் எல்லார் கையிலும் இருக்கு. ஒரு மாதம் பில்லு கட்டலைன்னா டக்குன்னு போயிடுது. இதுதான் மனுஷன் வாழ்க்கை. கரண்ட் பில்லு அது ஒரு டைம் தான், எல்லாமே டைம் தான். அந்த டைம் முடிஞ்சோடனே கட் ஆயிரும். ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஒரு மனுஷனுக்கு சாகிற வரையும் என்ன வேணும் அப்படின்னா அப்பமும் தண்ணீர் தான் வேணும். இது ஒரு வீட்டுக்குள்ள கடைசி வரையும் இருந்தாலே பெரிய ஆசீர்வாதம். இப்பத்துக்கு நம்ம எல்லா இடத்துலையுமே போதுமான அளவுக்கு தண்ணியும் சாப்பாடும் கர்த்தருடைய கிருபையினாலே, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் உள்ள காலங்கள் கொடிய காலம், மகா கொடிய காலம். அக்கிரமம் அதிகமாயிட்டே இருக்கும்போது அங்க இயேசு இருப்பாரா? அன்பு தனிந்து போகும்போது அங்க பிசாசு உள்ள வருவானா வரமாட்டானா? 2 பாயிண்ட் தான். ஒரு குடும்பம் அக்கிரமம் மிகுதியாய் போகும்போது அவன் தேவனுடைய கண்ட்ரோல்ல இல்லை, அவன் கண்ட்ரோல்லையும் இல்லை, அக்கிரமக்காரனுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கான். ஒரு வண்டி ஓட்டுறோம், ஒரு காரு இல்ல ஒரு பைக்கு 40, 60 போகும்போது நல்ல அழகா நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. 60 தாண்டும் போது கண்ட்ரோல் தாண்டி போக ஆரம்பிச்சிருது. ஏன்னா ஸ்பீடு லைட்டா கூட ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. 80, 100 போகும்போது ஸ்டேஜ் தாண்டிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்திருந்தால் நம்ம தேவனுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும்.
அக்கிரமத்துக்குள்ள போகும்போது, அக்கிரமம் மிகுதியாய் போகும்போது, அக்கிரமக்காரனுடைய கண்ட்ரோலுக்குள்ள போயிருந்தோம். சத்துருடைய கண்ட்ரோலுக்குள்ள போயிருந்தோம். ஏன் ஒரு வீட்டுக்குள்ள பஞ்சம், தரித்திரம், வறுமை, வேதனை, கண்ணீர், நிந்தை, அவமானம்? அண்ணா அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கிற குடும்பமும் இருக்கு. 24 மணி நேரத்துல முழங்கால் போட்டு ஜெபிக்கிற குடும்பத்தை காணோம். கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற குடும்பத்தை காணோம். வாயை திறந்து நன்றி சொல்ல மாட்டேங்கிறாங்க. 24 மணி நேரம் நம்ம உயிரோட இருக்கிறோம் அப்படின்னா அது பரலோகத்திலே தேவன் நமக்கு கிருபை தந்திருக்காரு. நம்ம இன்னைக்கு சாப்பிட்டோமா, தண்ணி குடிச்சோமா, அது தேவன் நமக்கு கிருபை தந்திருக்காரு. இன்னைக்கு தேவனை நினைக்கிற சில குடும்பம் காணோம். பணத்துக்கு பின்னாடி போயாச்சு, மனுஷன் பின்னாடி போயாச்சு, விபச்சாரத்துக்கு பின்னாடி போயாச்சு, வேசித்தனத்துக்குள்ள போயாச்சு, மதுபானத்துக்குள்ள போயாச்சு, கஞ்சா பழத்துக்குள்ள போயாச்சு, போதை அடிமை, கள்ள கடத்தல், விக்கிர வழிபாடு, மனுஷனை நம்பி, ஃப்ரெண்டை நம்பி, யாரையோ நம்பி 24 மணி நேரம் யாருக்கா வாழ்றாங்க, எதுக்கா வாழ்றாங்க? நான் சொல்ற உண்மையா பொய்யா? அப்போ ஒரு குடும்பத்துல பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு அப்படின்னா அவங்க கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இல்லைன்னு அர்த்தம். ஒரு வீட்டுக்குள்ள சமாதானம் வேணும், எல்லாம் வேணும் அப்படின்னா இன்னைக்குள்ள செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஐயா நாங்க உபவாச நாள்ல இருக்கோம், இருங்க. உபவாச நாட்கள்ல எதெல்லாம் வெறுக்கணும்? சில வீட்டுல சொல்லுவாங்க, நாங்க இப்போ 40 நாள்ல லெந்து காலத்துல நாங்க எங்க சர்ச்சில் சொல்லியிருக்காங்க, உண்டியில கொடுத்துருக்காங்க. சில காரியத்தை மட்டும் நாங்க வெறுத்திருக்கோம். உணவுப் பொருள்ல சிலதை வெறுத்திருக்கோம். சில காரியங்களை மட்டும் நாங்க வெறுத்திருக்கோம். சரி, வெறுக்க வேண்டிய காரியங்கள் என்னெல்லாம் இருக்கு? அநியாயமா சம்பாதிக்கிறது நிப்பாட்டியாச்சா? லஞ்சம் வாங்காம இருக்கிறீங்களா? லஞ்சம் கொடுக்காம இருக்கிறீங்களா? பொய் பேசாம இருக்கிறீங்களா? கையில பைபிள் எடுத்து வாசித்து அந்த வசனத்தின்படி நம்ம வாழ்க்கை இருக்கா? உங்க இருதயத்துக்குள்ளே உலக காரியம் இருக்கா? பரலோகத்தினுடைய தேவ திட்டம் இருக்கா? தேவ தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? தேவ சித்தம் நம்ம வாழ்க்கையில இருக்கா? தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில இருக்கா? ஆனா நீங்க சொல்றதுலாம் கேள்வி கேட்ட மாதிரியே இருக்கேனே, எங்களுக்கே கேள்வி கேட்ட மாதிரியே இருக்கேனே அப்படிம்பீங்க. நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது நான் எங்கெல்லாம் சீர் பொருந்தணும், இதுதான் நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது என் கூட ஆவியான வெளிப்படுத்தின காரியங்கள். சில குடும்பத்துல சின்ன வயசுல இருந்து சர்ச்சில் போய் சண்டே கிளாஸ், கொயரு எல்லாத்துலயும் இருப்பாங்க. பிபிஎஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க, வாலிப பிள்ளைகள் அங்கே அட்டன் பண்ணியிருப்பாங்க, வாலிப பையன் அட்டன் பண்ணியிருப்பாங்க, எல்லாத்துலேயும் சர்ச் லைனில் இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு தேதியில் கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம கையில் இருக்க செல்ஃபோனில் எவ்வளோ நேரம் மூழ்கி கிடக்குறாங்க. சர்ச்சில் ஒரு மெசேஜ் கேட்ட உடனே ஆசையாக கையில் பைபிள் எடுத்து வாசிப்பாங்க. நாட்டில் ஒரு பிரச்சனை உடனே செல்ஃபோன் எடுத்து உடனே அடுத்தடுத்த வீடியோ பார்த்து 3 மணி நேரம் 2 மணி நேரம் காணாமல் போயிடும். கேட்டா, பிரதர் என் மனசு ரொம்ப காயமாக இருக்குது பிரதர், எங்கள் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது பிரதர். அந்த பிரச்சனை சரியாகணும்னா முதல்ல கையில் பைபிள் எடுத்து வாசித்து நம்ம தேவனை தேடணும். தேவ சமூகத்தில் வந்தால் மட்டும்தான், தேவனுடைய பிரசனத்தில் இருந்தால் மட்டும்தான். ஐயா நாங்கள் சர்ச்சுக்கே போக முடியல, நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், எங்கள் வீட்டில் பைபிள் வாசிக்கிற அலோட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். எங்கள் குடும்பம் ஃபுல்லாக விக்கிரத்தில் இருக்குது, நான் என்ன செய்ய? இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க. எனக்கு ஒரு வாலிப சகோதரி காலேஜ் படிக்கும்போது ஞானஸ்தானம் எடுத்து நல்ல ஆவிக்குரிய மகளாக இருந்திருக்கா. காலேஜ் முடிஞ்சிட்டு வேலைக்கு போகல, அந்த மகள் வீட்டில் தான் இருக்கா. குடும்பம் ஃபுல்லாக விக்கிரத்தினால நிரம்பி இருக்கு. பைபிளை கொண்டு போயிருக்கா, கிழிச்சு போட்டாங்க. அந்த மகளுக்கு என்ன செய்யன்னு தெரியல. ஆனால் காலேஜ் படித்து முடிச்சுட்டா, திருமண வயசு வந்துட்டு மாப்பிள்ளெல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. செல்ஃபோன் கையில் தான் இருந்துச்சு. காலையிலையும் நைட்டும் ஆன்லைன் மூலியமாக கர்த்தருடைய நாமத்தினாலே விசேஷமாக அந்த மகளுக்கு ஒரு சாட்சி. அந்த மகளை என்ன பண்ணியிருக்க அப்படின்னா செய்தி கேட்பா. அது சொல்லுவோம் எனக்கு, அண்ணே உங்கள் செய்தி கேட்கும்போது நான் பாத்ரூமில் போய் முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவோம்னே, எனக்கு அந்த டைம் தான் எனக்கு கிடைக்கி. உங்கள் செய்தி கேட்கும்போது நான் பாத்ரூமில் முழங்கால் போட்டு நான் ஜெபம் பண்ணிகிட்ருப்பேன், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும்.
என் இதயத்தில் ஒரு பெரிய காயமாக இருந்துச்சு. காலேஜ் படித்த மகள் தான், நல்லா படிச்சிருக்கா, நல்ல டிகிரி வாங்கிட்டா, ஞானஸ்தானம் எடுத்துட்டா, சர்ச்சுக்கு போக முடியல, பைபிளை கிழிச்சு போட்டாங்க, தேவனை தேடணும், செய்தி கேட்குறா, பாத்ரூமில் கண்ணீரோடு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறா. அது என் இருதயத்துக்குள்ளே எனக்கு ரொம்ப காயமாக இருந்துச்சு. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு வாலிப மகள் ரட்சிக்கப்பட்டுட்டா, அவங்க வீட்டுள்ள எந்த ஒரு காரியத்திலையும் எய்த்து பேசலை, ஆனால் பாத்ரூமில் போய் கண்ணீர் வெடித்து ஜெபம் பண்ணுறேன், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். இந்த கடைசி காலம் எத்தனையோ குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் கண்ணீர் வெடிக்கிறாங்க. அம்மா அப்பா ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்பட்ட எனக்கு ஒரு குடும்பம் வேணும்னு சொல்லி திறப்புல நிற்கிறாங்க. அப்படின்னா என்னென்ன அர்த்தம் அப்படின்னா, நீதியாய் நடந்து. இப்போ நான் 2015 கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, நான் பேசாமல் வியாபாரத்தில் உள்ள ஒரு நபர், எனக்கும் பைபிளுக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கும் இயேசுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் இஷ்டம் போல துன்மார்க்கனாக வாழ்ந்த ஒரு ஆள். நான் விக்கிரத்துக்கும் மாந்திரிகத்துக்கும் மனுஷனை நம்பி பணம் கொடுத்து வாழ்ந்துட்டேன். கையில் பைபிள் எடுத்து வாசித்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, சட்டம் வேற மாதிரி இருக்கு. அப்பந்தான் எனக்கு ஒரு சொரணை வந்துச்சு, உணர்வு வந்துச்சு. ஐயோ, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே, துக்கப்பட ஆரம்பித்தேன், வேதனைப்பட ஆரம்பித்தேன். ஐயோயோ, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே. ஒரு குடும்பம் இருதயத்துக்குள்ள அந்த உணர்வு வரணும். ஐயா, எந்த குடும்பத்துக்கு அப்பமும் தண்ணியும் கிடைக்கும்? இயேசுவுக்காக, 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 அவருக்காக, அவருக்காக, அவருக்காக நம்ம இருதயம் எந்த ஒரு உலகத்தினுடைய எந்த ஒரு காரியத்தின் மேலே சார்ந்துடக்கூடாது. நமக்கு 1000 தேவைகள் உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவைகள் உண்டு. ஒரு வாடகை வீட்டில் இருப்பாங்க, ஒரு சொந்த வீடு கட்டணும்னு நினைப்பாங்க, வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க, கட்டி முடிக்காமல் இருப்பாங்க, கல்யாணம் முடிஞ்சிருக்கும், பிள்ளை இல்லாமல் இருக்கும், வாலிப பிள்ளைக்கு வயசு கூடிட்டு இருக்கும், வாலிப பையனுக்கு வயசு கூடிட்டு இருக்கும், ஒரு நல்ல மருமகள், ஒரு நல்ல மருமகன் வீட்டுக்கு வேணும்னு சொல்லி, இதெல்லாம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயுமே ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த வயசில் கரெக்டாக ஒன்று ஒன்று தேவைப்படும். என் இருதயத்துக்குள்ளே நான் என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, நான் நீதியாக நடக்கிறேன்னா, நான் நீதியாக நடக்கிறேன்னா. 2015 கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். 2026 ஒரு 10 வருஷம் முடிஞ்சிருக்கு. இந்த 10 வருஷத்தில் என் வாழ்க்கையில் நான் என்ன இப்போ யோசித்து பார்க்க அப்படின்னா, ஒரு மனுஷன் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போகிறானோ அதனால தான் பிரச்சனை வருது. அதை நான் நல்லா கண்டுபிடிச்சிக்கிட்டேன். நம்ம எவ்வளோதான் கையில் பைபிள் எடுத்து வாசித்தாலும், எவ்வளோதான் ஜெபம் பண்ணாலும் இருதயம் தேவனோடு இருக்கா? ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருந்தோம். சில குடும்பத்தில் சர்ச்சுக்கு போக முடியல, ஆனால் சில குடும்பம் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடுது. உபவாச நாட்களில் சர்ச்சுக்கு போய் உட்காந்துருக்காங்க, ஆனால் வீட்டில் போய் பார்த்தா அங்கே விக்கிர வழிபாடு இருக்கத்தான் செய்யுது, சிலை வழிபாடு இருக்கத்தான் செய்யுது. ஒரு ஃபோட்டோ வீட்டில் வச்சுருக்காங்க, இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்காரு. ஃபோட்டோவில் இருக்க யார்? ஃபோட்டோவில் என்ன இருக்கும்? கொஞ்சம் நம்ம நார்மலாக யோசித்து பார்ப்போமே. இப்போ நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார், மனுஷகுமாரனை வெளிப்பட்டார், நம்முடைய பாவத்தையெல்லாம் சிலுவையில் சுமந்தார், வேத வாக்கின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்தார் அப்படின்னா உயிரோடு இருக்கிற இயேசுவை தான் ஆராதிக்கிறோம். உயிரோடு இருக்கிற இயேசுவை ஆராதிக்கும் போது ஒரு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா ஏகப்பட்ட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. கேட்டால் அது அவங்க, இது அவங்க, இது அவங்க. அப்போ அது எந்த ஃபோட்டோ? அந்த ஃபோட்டோவில் யார் இருக்கா? கம்ப்யூட்டர் கடையில் கொண்டு போய் ஒரு 50 ரூபா கொடுத்தாச்சுன்னா போதும், டிசைன் ஃபோட்டோ எடுத்து கொடுக்குறாங்க. அது இயேசு ஆக முடியுமா? இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய நாமமே அதிசயமான நாமம். அப்படிப்பட்ட
தேவனை ஒரு ஃபோட்டோவில் பிடிச்சு வச்சு தேடி பார்க்குங்க. எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. எங்கள் அப்பா அவசர சிகிச்சையில் இருக்கிறாங்க, எங்கள் அப்பாவுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வாலிப மகள் அப்பாவுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே, நீ யாருமா அப்படின்னா, நான் இந்த மாதிரி காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் அங்கிள். அப்போ இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னொடனே நான் வீட்டுக்கு போகிறேன்னொடனே என் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃபோட்டோவும் கேண்டிலும் கொடுத்துட்டா. உங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நீ வந்து இந்த கேண்டில் இந்த ஃபோட்டோ வச்சு நீ வந்து அதில் போய் உட்காந்துரு, உனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த மகள் என்கிட்ட சொன்னான். அப்போ உங்கள் அப்பா இப்போ எங்கே இருக்காங்க? ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. நீ எங்கே இருக்க? நான் வந்து ரூம் எடுத்து தங்கியிருக்கோம் பக்கத்தில், ஹாஸ்பிட்டல் வெளியே. நான் அங்கே இருக்கேன். ஏன் அங்கே ஏன் போகல அப்படின்னா, நான் வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு ஃபோட்டோ கொடுத்தால நான் கேண்டில் வச்சு நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவள் சொன்னான். நான் உடனே கேட்டேன், என் நம்பர் உனக்கு எப்படி கிடச்சிதுமா அப்படின்னா, நான் வீடியோ பார்த்தேன் அங்கிள், அதனால் கூப்பிட்டேன் அப்படின்னா. நான் உடனே அந்த மகள்கிட்ட சொன்னேன், ஏசு கிறிஸ்து உயிரோடு இருக்காரு. உயிரோடு இருக்கிற இயேசுவை நீ ஒரு ஃபோட்டோவில் எப்படி தேடுற? ஒரு ஃபோட்டோவில் எப்படி தேடுற கேட்டேன். என் ஃப்ரெண்டு தான் அங்கிள் கொடுத்தா. சரி, மெழுகுத்திரி எதுக்கு பற்ற வைக்க அப்படின்னு சொன்னேன். ஃபோட்டோ முன்னாடி மெழுகுத்திரி பற்ற வச்சு உட்கார சொன்னான் அங்கிள் அப்படின்னு. நான் உன்னை கேட்டேன், ஏசு கிறிஸ்து உயிரோட இருக்காருமா? உயிரோட இருக்க ஏசு கிறிஸ்துவை நீ எப்படி மெழுகுத்திரி வச்சு எப்படி தேட முடியும்? நீ ஏன் யோசித்து பாரு. ஏசு கிறிஸ்து உயிரோட இருக்காரு. உயிரோட இருக்க இயேசுவை நீ எப்படி மெழுகுத்திரி பற்ற வச்சு எப்படி அப்படின்னு சொல்லி அவள்கிட்ட கேட்டேன். எனக்கு தெரியாத அங்கிள் அப்படின்னா. அப்போ இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துவை தேடணும் அப்படின்னா நம்மளுடைய தேடுதல் எப்படி இருக்கு? ஒரு குடும்பம் இயேசுவை எப்படி தேடுறாங்க? நீதியாய் நடந்து. இன்னைக்கு நிறைய வீட்டில் அநியாயம் மட்டும்தான் இருக்கு. வாயை திறந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே போனாலும் சரி, பேச்சிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, அநியாயம் தாறுமாறு மட்டும்தான் இருக்கு. கஷ்டமாக இருக்கும், கேட்க கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உண்மையை சொல்கிறோம்ல, வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாட்ட அன்பு கூற முடியல சில வீட்டுக்குள்ள. சில வீட்டில் மாமியார் மருமகளுக்குள்ளே ஓயாமல் சண்டை, கணவன் மனைவிக்குள்ளே இப்போ சண்டை. கணவர் பார்த்தா குடிச்சிட்டு வர்றாரு, இல்லை போதை அடிமை, கஞ்சா பழக்கம். இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு, கள்ள தொடர்பு, விபச்சாரம், பலவிதமான பாவம். செல்ஃபோனில் பல மணி நேரம் மூழ்கி கிடக்கிறது. ஐயா, 24 மணி நேரத்தில் நீதியாக நடந்தால் மட்டும்தான் அவன் இயேசுகிட்டே வருவான். ஒரு மனுஷன் இயேசுகிட்ட வரணும் அப்படின்னா அவன் நீதியாக நடந்திருக்கணுமே. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் நீதியை காணும். வேதனையான விஷயம். நீதியாய் நடந்து. இப்போ இந்த வீடியோ யாரெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ, வாழ்க்கையில் நீதி இருக்கா? அவன் எப்படி போனால் எனக்கு என்ன அப்படிம்பாங்க. இப்போ அப்படிதான் போயிட்டுருக்கு. அவன் எப்படி போனால் எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். கடைசி காலத்தில் தேசத்துக்குள்ளே பஞ்சம் வந்துட்டு எல்லா விலைவாசியும் கொஞ்ச நாள் ஆட்டோமேட்டிக்காக கூடிடும். அவங்கவுங்க வீட்டு பிரச்சனை தலைக்கு மேலே போயிடும். நிறைய கடைகள்லாம் பூட்டிகிட்டு இருக்கிறாங்க, நிறைய ஹோட்டல்லாம் பூட்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட காலத்தில் போயிட்டுருக்குறோம். நம்ம தேவனை எப்படி தேடுறோம்? உண்மையாய் தேடுறோமா? நீதியாய் நடந்து, செம்மையானவைகளை பேசி. இப்போ பேசணும்ல இவ்வளோ நேரம், இப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், இப்படி செய்யக்கூடாது அப்படின்னும்ல. அதான் செம்மையானவைகளை பேசி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அவங்க மனம் திரும்பணும். ஒரு முழு பைபிள் வாசித்து பார்த்ததில்ல. என் வாழ்க்கையில் நான் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிருக்கணும், நான் தான் மனம் திரும்பணும். நான் கர்த்தருக்கு பிரியமானபடி நீதியாய் நடந்தால் என் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். நான் ஒரு முழு பைபிள் வாசத்தில் இதை தான் கண்டுபிடிச்சேன். வாழ்கிற வாழ்க்கையை கர்த்தர் பார்க்குறாரு. வாயை திறந்தா போய், மனைவிட்ட போய், அம்மாட்ட போய், அப்பாட்ட போய், பிஸ்னஸில் போய், 24 மணி நேரத்தில் பல பொய்யை பேசிட்டு எப்படி குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும்? ஒருவேளை சகல செழிப்பு இருந்த மாதிரி தெரியும், இன்னைக்கு நல்லா இருந்த மாதிரி தெரியும். ஏன்னா இப்போ நிறைய குடும்பத்தில் நகை இருக்குது, பணம் இருக்குது, கார் இருக்குது, வீடு, சொந்த வீடு, எங்களுக்கு எல்லாமே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கணும் அப்படின்னா
அப்பமும் தண்ணியும் கிடைக்கணும். அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். அப்பமும் தண்ணியும் கிடைச்சா மட்டும்தான் நாடு நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், வீட்ல தேவைகள்லாம் கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு என்னண்ணே செய்யணும் அப்படின்னா, நீதியாய் நடந்து. இந்த கடைசி காலத்துல தான் நீதியே காணோமே. நெறைய வீட்ல நீதியே காணோம். நீதியே காணோம். எங்க பார்த்தாலும் நீதிய காணோம். நீதியாய் நடந்து, செம்மையானவைகளை பேசி, இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து, இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து, மத்தவங்கள துன்பப்படுத்தி, வஞ்சனையாய். ஏன்னா இப்போ வேலை செய்ற இடத்துல 8 மணி நேரம் வேலை செய்ற இடத்துல 10 மணி நேரம், 12 மணி நேரம் வேலை வாங்கியிருந்தாங்க. ஆனா 12 மணி நேரத்துக்குள்ள சம்பளம் கிடைக்க மாட்டுது. அப்ப வேலை செய்ற இடத்துல ஓனரு, இல்ல ஒரு வியாபாரி, அங்க இருக்கிற ஜனங்கள அதிகமா வேலை வாங்குறாங்க. அதுக்குள்ள கூலியே குடுக்காம இருக்காங்க. அநியாயமா வீட்டுக்கு சம்பாதிச்சுட்டு வருவாங்க. இப்ப நான்லாம் சின்ன வயசுலேருந்து நான் வேலை பார்த்துருக்கேன். நான் 11 வயசுல வேலைக்கு போன ஒரு கஷ்டத்தின் மத்தியிலே வாழ்ந்த ஒரு நபர். காலையில 7 மணிக்கு போவேன். நைட்டு 9 மணிக்கு முடியும். சில நாள் 10 மணி ஆயிரும். எங்க வீட்டுக்கு வர்றது நான் 10:30 மணி, இல்ல 9 மணி, இல்ல 9:30, 10, 10:30 இந்த டைம். நான் சொல்றது எப்படின்னா 11 வயசு, இல்ல 12 வயசு அந்த ஸ்டேஜில் சொல்லிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் முன்னாடி, 2000க்கு முன்னாடி, 1995 மங்கல்ல அப்போ சொல்லிட்டு இருக்கேன். 1990, 92, 95க்குள்ள சொல்லிட்டு இருக்கேன். பல வருஷம் முன்னாடி. கிட்டத்தட்ட 7 to 7, 12, 15 மணி நேரம் வேலை, 14 மணி நேரம் வேலை. சம்பளம் பார்த்தா எவ்வளோ தெரியுமா? ரொம்ப கம்மி. ஒரு நாள் சம்பளம் 3 ரூபா. அப்புறம் கொஞ்சமாக கூட்டினாங்க. ஆனால் வேலை பார்த்தா பயங்கரமாக வாங்கிடுவாங்க. சம்பளம் பார்த்தா கம்மி. அது அன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கும் இருக்கு. வேலை செய்கிற இடத்துல கூலியே ஒழுங்காக கொடுக்கறது இல்லை. இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து, எப்படியாவது பணம் சம்பாதிக்குன்னு சொல்லிட்டு வேலை செய்கிற வேலைக்காரங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கறது இல்லை. சம்பாதிச்சு வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. தேவையில்லாத வீண் செலவுக்கு போயிடும். மருத்துவ செலவுக்கு போயிருது. செலவு பார்த்தா வேற பக்கம் வம்பா போயிருது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஏன் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, அவங்க நீதியா சம்பாதிக்கல, செம்மையானவர்களை பேசல, இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை அவங்க வெறுக்கல, அநியாயமா சம்பாதிக்கிற அந்த வருமானத்தை வெறுக்கல, பரிதானங்களை வாங்காதபடிக்கு நல்ல லஞ்சம் கொடுக்கிறது, லஞ்சம் வாங்கிறது, பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி லஞ்சம் அப்படின்னு சில குடும்பத்தில் கையை நீட்டி வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க சத்துருடைய கையில் வித்து போட்டாச்சுன்னு அர்த்தம். அவங்க தேவனுடைய கண்ட்ரோல் இல்லை, அவங்க பிசாசுடைய கண்ட்ரோலுக்குள்ள போயிட்டாங்க. பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி உதறி. அப்ப சில நம்முடைய சுபாவங்கள், சில குணங்கள், வாழ்க்கை முறை, 24 மணி நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம், உணர்வு, நம்ம சிந்தனை எப்படி இருக்கு, நம்ம இருதயம் எதை சார்ந்திருக்கு, அநியாயமா வரக்கூடிய பணத்தை சார்ந்து இருக்கா, இல்ல உண்மையா கொஞ்சம் பணம் வந்தா போதும், எதை சார்ந்து இருக்கு, எதை சார்ந்து இருக்கு? இன்னைக்கு பணம் அப்படின்னு உடனே பின்னாடி போயிருந்தாங்க. வேதனையான விஷயம். ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சில ஜெப குறிப்பு வரும். அந்த ஜெப குறிப்புல இந்த காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, அது எங்களுக்கு நடந்துட்டுனா நாங்கள் உங்களுக்கு இப்படிலாம் செய்வோம் அப்படிம்பாங்க. ஊழியக்காரனை விலை கொடுத்து வாங்க பார்க்குறாங்க. எந்த சட்டம் அது? அநியாயமா எங்கெல்லாம் வராங்களோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். எனக்கு அந்த ஜெப குறிப்புல வித்தியாசமா இருக்கும். இது எங்களுக்கு நடந்துட்டுனா நாங்கள் இதை செய்வோம். இது என்ன கணக்கு? இப்படிதான் நிறைய குடும்பத்தில் போயிட்டு இருக்கு. அநியாயமான வார்த்தைகள், அக்கிரமமான காரியங்கள், துன்மார்க்கமான செயல்கள், துணிகரமான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள்,
இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து, இதெல்லாம் வெறுத்தா குடும்பம் நல்லா இருக்கும். சிம்பிளா சொல்றேனே. இதெல்லாம் ஒரு வீட்டுக்குள்ள கிடக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து எப்படி வருவார்? இயேசு வந்தா அப்பமும் தண்ணீரும் குறையாது. நாட்டுல எவ்வளவு பிரச்சனைனாலும் வரட்டுமே, எந்த நாட்டுக்குள்ள எப்படினாலும் இருக்கட்டுமே, என் வீட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து இருப்பாரானால் அப்பமும் தண்ணியும் குறையாதுப்பா. எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும். அப்புறம் பேய் தான். ஏன் பிசாசு இடம் கொடுக்கணும்? நீ நிறைய குடும்பத்துல இயேசுவை விட்டுட்டாங்க, பணத்துக்கு போயிட்டாங்க. வேதனையான காரியம், வேதனையான காரியம். ஏன்னா இருதயம் ஃபுல்லா பணத்தை சார்ந்து போயிட்டு இருக்கிறாங்க. அது எங்க போய் முடியும் தெரியல. பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி, இரத்த சிந்துவதற்கே யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து, இரத்த சிந்துவதற்கான யோசனைகள், அடுத்த குடும்பத்தை அழிக்கிற மாதிரி ஒரு யோசனை இருக்கா? அடுத்த குடும்பத்தை அழிச்சு எப்படியாவது பணம் சம்பாதிச்சிடணும் அந்த யோசனை. இரத்த சிந்துவதற்கு யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து. நிறைய ஐடியா கொடுப்பாங்க. நம்ம இப்படி செஞ்சா இத்தனை லட்சம் கிடைக்கும், இப்படி போனா இத்தனை லட்சம் கிடைக்கும், இப்படி போனா இத்தனை லட்சம் கிடைக்கும். ஆனா அதனுடைய முடிவு என்னது? ஆபத்து. இரத்த சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து, பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ? பொல்லாப்பை காணாதபடிக்கு. இப்ப நம்ம கையில செல்போன் இருக்கு. இந்த செல்போன்ல நல்லதும் பார்க்கலாம், கெட்டதும் பார்க்கலாம். இப்ப அப்படிதான் இருக்கு. அதுல நிறைய நல்ல காரியம் இருக்கு, கேடான காரியம் பல மடங்கு இருக்கு. அப்ப நம்ம எதை கேட்கிறோம், எதை யோசிக்கிறோம், எதை பார்க்கிறோம்? பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ? பொல்லாத காரியம் வந்துட்டு அப்படின்னா அதை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ? பொல்லாப்புன்னு தெரிஞ்சிட்டு கண்ணை மூடிட்டு போயிட்டான்னா தப்பிச்சுக்கிட்டான், கண்ணை திறந்து பார்த்துட்டான்னா சிக்கிக்கிட்டான்னு அர்த்தம். யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பொல்லாப்புன்னு தெரிஞ்சோன்னே விட்டு விலகி ஓடிட்டாரு. ஆனா சிறையிருப்புக்குள்ள போனார். ஆனா உயர்த்தினாரா இல்லையா தேவன்? அங்க என்ன நடக்க பார்த்துச்சு? அங்க ஒரு விபச்சாரம். வெளியே ஓடியே போயிட்டாரு. எனக்கு இந்த பாவம் வேண்டாம். பொல்லாப்பை காணாதபடிக்கு. பொல்லாப்பை பார்க்கும்போது ஒரு நஷ்டம், ஒரு தோல்வி, அவனோட வாழ்க்கையில கண்ணு குருடாய் போயிரு. பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ? சிம்சனுடைய வாழ்க்கையிலே கண்ணு குருடாயிட்டு. ஏன்? அங்க ஒரு விபச்சாரத்துக்குள்ள போகும்போது கண்ணு குருடாயிரும். இப்ப இந்த கடைசி காலத்துல எங்க பார்த்தாலும் இச்சை, மோக இச்சை, காம விகார, வேசித்தனம், அசுத்தம், அருவருப்பு, தீட்டு எங்க பார்த்தாலும் பெருகி இருக்கு. இந்த உலகத்துக்குள்ளே பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். அப்போ உயர்ந்த ஒரு பொசிஷன் வேணும் அப்படின்னா அவங்க ஆக்சுவலி ஒரு பெஸ்ட் நபரா இருக்கணும், நல்ல குணம் உள்ளவர்களா இருக்கணும், நல்ல வாழ்க்கை உள்ளவங்களா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இருந்துச்சு அப்படின்னா உயர்ந்த ஸ்தானம், உயர்ந்த இடம், உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். அது இன்னைக்கே இந்த வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் கீழ்படுறீங்களோ அவங்க வாழ்க்கையிலே உயர்ந்த இடங்கள் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும். அப்போ ஒரு குடும்பம் என்ன யோசிக்கணும் அப்படின்னா, உண்மையிலே தேவனுடைய கரத்துக்குள்ள தான் இருக்கிறோமா? ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல தேவனுடைய கரத்துக்குள்ள இல்லை. அதான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். பேசுற பேச்சு வேணா இருக்கலாம், ஆனா தேவன் பார்ப்பாரு. தேவன் எதனை பார்க்கிறாரு அப்படின்னா இருதயத்தை பார்ப்பாரு. இருதயத்தை பார்க்கும்போது இருதயத்துக்குள்ள ஃபுல்லா அங்க எவன் சொத்தை ஏமாத்தலாம், கொள்ளையடிக்கலாம், தந்திரம் தானே இருக்கு. நான் பார்த்ததுல நிறைய குடும்பத்துல இப்ப என்ன இருக்கு அப்படின்னா தந்திரம் தான் உள்ள கிடக்கு. தந்திரம் இருக்க இடத்துல வலு சர்ப்பம் தான் இருக்கும். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க.
எங்கெல்லாம் தந்திரம் இருக்கோ அங்கெல்லாம் வலு சர்ப்பம் இருக்கும். அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். அவன் உயர்ந்த இடங்களில், உயர்ந்த இடம். அந்த உயர்ந்த இடம் எனக்கு வேணும் அப்படின்னா, நான் சில விட வேண்டிய அந்த சுபாவங்கள், சில விட வேண்டிய காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், இதெல்லாம் எடுத்து போட்டா மட்டும்தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். முதல்ல என்னைய நான் சொல்றேன். என் இருதயம் தேவனுக்கு முன்பா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து தான் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நான் வாயில பேசிடலாம். ஆனா தேவன் இதயத்தை பார்ப்பார். இதயத்தை பார்த்து தான் உயர்த்துவார். இதயத்தை பார்த்து தான் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையினால தேவன் அருளை அப்போ மினிஷனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எத்தனையோ தேசத்துக்குள்ள பார்ப்பீங்க. என்ன நீங்க மேக்சிமம் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனா தேவனுடைய வார்த்தையை பார்க்குறீங்க. அதுதான் ஆசீர்வாதம். தேவன் அருளிய அப்பம். வார்த்தையை அனுப்பணும். கர்த்தருடைய வார்த்தை உங்க வீட்டுக்குள்ள வரும்போது உங்க வாழ்க்கை எல்லாமே சுத்திகரிப்பு உண்டாகும். உங்க இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்களை ஆவியானவர் வெளிப்படுத்துவார். எந்தெந்த காரியத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கோ கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துவார். தேவ திட்டத்தை விட்டு எங்கெல்லாம் வழி விலகுறோமோ கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துவார். தேவன் அருளிய அப்பம் மினிஷனுக்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். கண்மலை அப்படின்னாலே கிறிஸ்து தான். அரண்கள் அப்படின்னா அவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா இருக்கும். கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலம். ஒரு மனுஷன் கிறிஸ்துக்குள் வரணும் அப்படின்னா இவ்வளவு லா சட்டம் இருக்கு. அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். நிச்சயமாய் கிடைக்கும். பைபிள்ல எங்கெல்லாம் நிச்சயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருதோ அது எல்லாமே ரொம்ப முக்கியமான வார்த்தை. நிச்சயம். அந்த நிச்சயங்க ஒரு வார்த்தையில நீங்க நிப்பாட்டி செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா போதும். ஓ, இவ்வளவு கிஃப்ட் இருக்கா அப்படிம்பாங்க. அந்த இவ்வளவு கிஃப்ட் நம்ம வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு நான் விட வேண்டிய காரியங்கள் என்ன, அதை மட்டும்தான் இவ்வளவு நேரம் நம்ம தியானிச்சிருக்கோம். சில வசனங்கள் நம்ம தியானிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எப்படி பிரதர் இவ்வளவு காரியத்தை நாங்க சீர் பொருந்த முடியும்? கேளுங்க, ஜெபம் பண்ணி கேளுங்க. என்கிட்ட இவ்வளவு கேடான காரியம் இருக்குப்பா. நான் கர்த்தரை விட்டு நான் இப்படிலாம் தள்ளி போய் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என் வீட்டுல அப்பமும் தண்ணீரும் குறையக்கூடாதுப்பா. நிச்சயமா எனக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க. என் குடும்பத்துல இதுதான்ப்பா பிரச்சனை. இந்த அண்ணன் சொன்னது போல நாங்க நீதியா நடக்கல, நாங்க செம்மையானவர்களை நல்ல காரியங்களை நாங்க பேசல, இடுக்கன் செய்வதால வரும் ஆதாயத்தை நாங்க வெறுக்கலப்பா. நாங்க வெறுக்கல. எங்கள்கிட்ட மிஸ்டேக் இருக்கு. பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி, சில நேரத்துல பரிதானங்களை வாங்கிடுதாங்க, இல்ல கொடுத்துருதாங்க. ரத்த சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவி அடைத்து, சில நேரத்துல யோசனை தப்பாயிருது. பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறான் எவனோ. சில நேரத்துல என்ன ஆயிருது அப்படின்னா, பொல்லாப்பு கண்ணுல பார்க்கும்போது கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும். அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. இப்ப கையில செல்போன் இருக்கு, வீட்டுல டிவி இருக்கு. அதுல நல்லது பாக்குறாங்களா கெட்டது பாக்குறாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது நல்லது கொஞ்ச நேரம் பாக்குறாங்க, கெட்டது ரொம்ப நேரம் உள்ள வந்துருது. சில வீட்டுல அப்படியே நடக்கு. அதனால யார் வீட்டுல எப்படி எப்படி இருக்கோ, பிசாசுக்கு எங்கெல்லாம் இடம் கொடுக்குறீங்களோ அதை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்த்தால் போதும். இந்த செய்தி யாருக்கெல்லாம் பிரயோஜனமா இருக்கோ நீங்க எல்லாம் லைக் பண்ணுங்க. செய்தி பிரயோஜனமா இல்லைன்னா டிஸ்லைக் பண்ணிருங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எங்க வீட்டுல அப்பமும் தண்ணீரும் கிடைக்கும் என்று சொல்லிருக்கீங்கப்பா. அதுக்கு நாங்க என்ன செய்யணும்? உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். அப்படி ஒரு கிஃப்ட் எங்களுக்கு இருக்கு. பைபிள் நாங்க தியானிக்கும் போது எங்களுக்கு அந்த கிஃப்ட் இருக்கு. அந்த கிஃப்டை நாங்க பெற்றுக்கொள்ள நாங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த இரவு நேரத்திலே இணைந்துகிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். குறைகள், குற்றங்கள் எதுவா இருந்தாலும், அக்கிரமம், பாவம், துன்மார்க்கமான காரியம், அருவருப்பான காரியம், இச்சையான காரியம், பொல்லாத காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், விக்கிரக காரியம், இன்னுமாக அப்பா கேடாக எப்படிலாம் சம்பாதிச்சாங்களோ அந்த எல்லா பொல்லாத காரியத்தை எல்லாம்
இந்த இரவு நேரத்தில் கர்த்தருடைய ஆவியான வெளிப்படுத்துறீங்க. எங்கிட்ட என்னெல்லாம் குறை இருக்கோ எல்லாம் மன்னிப்பீங்களா? உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரிப்பீங்களா? என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். எங்க வாழ்க்கையில அக்கிரமம், பாவம், துணிகரம், துன்மார்க்கமான காரியம் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களோட ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து இந்த இரவு நேரத்தில் ஆசீர்வதிங்க. நைட் ஷிஃப்ட்ல யாரெல்லாம் டிரைவிங் லைன்ல அப்பா இன்னுமாக வேலை பார்க்குறாங்க, வேற வேற இடத்துல இருக்காங்க, எல்லாருக்கும் அதிகமான பாதுகாப்பு தாங்க. உங்களோட ரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து பாதுகாத்துங்க. கற்பத்தில் நீங்க ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமருங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க, எல்லா தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. இரவு நேரத்திலே படிக்கிற பிள்ளைகள் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ படிப்பு காரியத்துல விசேஷமா கர்த்தருக்கு பிரியமானபடி அப்பா எல்லா காரியம் கர்த்தருக்கு பிரியமானபடி இருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. இரவு நேரத்திலே இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. இந்த நாடில் எங்களோட நீங்க பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறைகள் குற்றங்கள் எதுவும் வந்தாலும் மன்னிச்சிருங்க. கடன்ல கஷ்டப்படுறாங்க, அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. உபத்திரவப்படுறாங்க, அந்த உபத்திரத்தை கர்த்தர் மாற்றித்தாங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வேற யாரெல்லாம் இணைந்திருக்கிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேல் அடைத்து ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி வாழ எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. கர்த்தரே கூட இருங்க. எங்க வாழ்க்கையில நாங்கள் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டோமோ அதையெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. மன்னிச்சு இந்த இரவு நேரத்துல மறுபடியும் கிருபை தந்து கர்த்தர் மறுபடியும் ஆசீர்வதிங்க. உங்க பாதபில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க பாதபில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. மன்னிங்கப்பா. எங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் குறை இருக்கோம் மன்னிங்கப்பா. எல்லாருடைய பாவத்தையும் மன்னிங்கப்பா. மன்னிங்கப்பா. மன்னித்து ஒவ்வொரு குடும்பத்தையும் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே, ஏசு கிறிஸ்து நாமத்தினால எல்லா குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பத்தையும் கர்த்தரே பொறுப்படுத்துங்க. உமக்கு பிரியம் இல்லாமல் எங்களோட வாழ்க்கையில் என்னென்ன இருக்கு எல்லாவற்றையும் எடுத்து போட்டுங்க. தேசத்துல யுத்தம் நடக்கு, அந்த யுத்தத்தை கர்த்தர் நிப்பாட்டுங்க. எல்லா தேசத்துலையும் பஞ்சம் இருக்குப்பா. எல்லா தேசத்தையுமே கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கணும். யாரெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போனாங்களோ அந்த தேசத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் மனம் திரும்பணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. எலெக்ஷனுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எலெக்ஷன்ல கர்த்தர் கூட இருந்து எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தாங்க. வரக்கூடிய எலெக்ஷன்ல கர்த்தர் எங்களுக்கு கிரியை செய்யணும்ப்பா. உங்களுடைய பாதபில் அர்ப்பணிக்கிறோம். நைட் நேரத்தில் சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில், ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சையில், ஐசியூவில் எந்த இடத்துல மரண தருவாயில் இருக்காங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கி தீர்காயுஸ் தாங்கப்பா. எல்லா பலவீனத்தையெல்லாம் நீக்கி போடுங்க. உங்களுடைய தலைமுறை கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்புறமான ஊழியக்காரப்பா கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. உமக்கு பிரியம் இல்லாமல் எங்களோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாமே மன்னிச்சிருங்கப்பா. எல்லாமே மன்னிச்சிருங்க. மன்னித்து இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கம் தான். எங்களோட ஆவியை உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். இந்த நாள் முழுவதும் பாதுகாத்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இணைந்திருக்க எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். பிதா, குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போட்டு வேலடைத்து ஆசீர்வதிங்க. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகன மகிமெல்லாம் உமருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காலத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரா இயேசுவின் கிருபையும் பிதாவாகியோட அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்காக ஒரு நிமிடமா ஜெபிங்க. கடைசி காலத்திலே தேசத்துக்குள்ளே கர்த்தருடைய வார்த்தை போயிட்டு இருக்கு. ஊழியத்துக்காக ஜெபிங்க. சும்மா இருக்காதீங்க. நைட்டு படுத்து தூங்கும்போது செல்போனை பார்த்துட்டு தூங்காதீங்க. போதும், செல்போன் பார்த்து போதும். கொஞ்ச நேரம் தனி ஜெபம் பண்ணுங்க. கையில் பைபிள் எடுத்து வாசிங்க. காட் பிளஸ் யூ. ஜெபிக்க நினைத்தால் இந்த நம்பர் கூப்பிடலாம். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.